ஏன் நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிச்சோம்? சில நேரம் இருக்கும்போது நீங்கள் சில படங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் நாங்கள் இன்னும் அடிப்படையில் இதை ஒரு முன்னெடுப்பாக கொண்டு போகிறதுக்கு யோசிக்கணும் எங்கிறது நான் சுருக்கமாக வளர்க்க விரும்புகிறேன். ஸோ நேற்று நமக்கு தெரியும், நாம் எல்லோரும் கூடுதலாக இந்தியாவிலிருந்து வர படங்கள், கொமர்ஷியலாக பெரிய பட்ஜெட்களில் சில உருவாக்குற படங்கள், அதுகளை கூடுதலாக பார்க்கறது நாடி நமக்கு நம்ம தேசத்துக்குள்ள உருவாக்குற தோற்றுவிக்கப்படுகின்ற கலைப்படைப்புகளை பார்க்கறதுக்கான ஆர்வம் இல்லையில் என்ன சொல்கிறது, அதுக்கான சரியான வாய்ப்பு வசதிகள் குறைவு. அதே நேரம் நம்ம ஈழத்து கலைஞர்களை எடுத்துக்கொண்டால் அவங்களும் சில படைப்புகளை உருவாக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன, தியேட்டரு ஒன்று சின்ன படைப்புகள், அடுத்த பெரிய அளவில் மார்க்கெட்டிங் எல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பெரிய தியேட்டர்களுக்கு போகையில் இருக்கிற ஒரே ஒரு வழி தான். என்ன வழி? அந்த படத்தை என்ன செய்கிறாங்க? நீங்க ஒரு முதலாம் வளர்ந்து கலைஞர்னு சொல்லலாம். வளர்ந்து வருகின்ற கலைஞர் என்கின்ற அடிப்படையில் எந்த கலை படைப்பை நீங்க எவ்வாறு கொமர்ஷியல் டைப்ல உள்ள படங்கள், நம்ம எல்லாம் தூக்கப்பட்டிய படம், அது உருவாக்கின ஒரு கலைஞரா நீங்க சொல்ல வேண்டியது எங்களை படத்தை சொல்லிட்டீங்க, வேற விஷயம். பட் நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பா கொண்டு போகணும் நினைக்கிறேன். இந்த கலை படைப்பு நீங்க எப்படி வணக்கம். முன்னாள் நன்மை இங்கே இந்த படம் பார்க்கறதுக்காக வந்த அனைவருக்கும் மிக நன்றிகள். என்னன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மட்டும் இல்லை, நான் இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் வந்து இந்த திரைத்துறையில் இயங்கி கொண்டிருக்கேன். என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் வந்து எங்களுக்கான ஒரு சினிமா வந்து நாங்கள் மக்களுக்கு காண்பிக்கொண்டது என்னுடைய நோக்கமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் பார்த்து பழகி வந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியன் படங்கள் நினைக்கிறேன். படம் வந்து எடுத்துக்கொண்டாலே நாங்கள் இந்தியன் கொமர்ஷியலாக தான் எதிர்பார்க்கணும். கொமர்ஷியல் பாட்டு, டான்ஸ், ஃபைனல் சொல்லி அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள கூடுதலாக பழக்கப்பட்டிருக்கும். அப்ப அப்படி எங்களோட படைப்பு இருந்தா எங்களுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருக்கும். ரெண்டு முறை மேலேயும் பார்க்க வந்தது. பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே படைப்பை நாங்க இங்கிருந்து திருப்பி அவங்கள பாணியிலே உருவாக்க மாதிரி. அப்படி இல்லாம எங்களுக்கான ஒரு தனித்துவமான படைப்பு உருவாக்கம் பண்ற அந்த அடிப்படையில தான் நான் பழமையா படம் செய்து கொண்டிருப்பேன். அதுல வந்து இந்த படைப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல நடந்த யுத்தத்துக்கு பின்னர் இப்ப இருக்கிற போராளிகள், இப்ப அங்கவீனமான போராளிகளாகவும் இருக்கட்டும், சாதாரணமான அங்கவீனம் அடையாத போராளிகளா இருந்தாலும் அவங்க மத்தியில நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அப்ப அது வந்து எனக்கு பர்சனலா நிறைய இடங்கள்ல நான் ஃபீல்ட் விசிட் செய்த சமயத்துல வந்து அதை அனுபவிச்சுட்டு பார்த்துருக்கு. அப்ப அதை அடிப்படையாக வச்சுதான் இந்த திரைப்படத்தை நான் உருவாக்கிட்டேன். முழுமையா வந்து ஒரு சமூகம் சார்ந்த விஷயத்துக்குள்ளார இப்படியான படைப்புல அந்த கண்ணோட்டத்தோட பார்த்து சொல்லணும்னு தான் நான் இந்த படைப்புல உருவாக்கி செய்து கொண்டு வரேன். ஸோ யாருக்காக கேட்கறதுக்கு இருக்குதா? பணம் சம்பந்தமாக ஒரு கலை பயணம் பண்ணீங்க பார்த்த வருஷம் அடிப்படையில நீங்களுக்கு ஏதாவது சொல்றது பாராட்ட அவருடைய மேற்கொண்டு எதுவும் கேட்க வேண்டியதாக இருக்குதா? யாராவது விரும்பினாங்க? ஐயாமா அதிகமானவர்களை குறையுது. சொன்ன தெரியாது. நான் பார்த்திருக்கேன். மிகவும் உணர்வு பூர்வமாக இருக்கிறது.
என்னுடைய இல்லத்தினுடைய கதை பேசுகின்ற பொருளாக இருக்கிறது. மிக மிக பாராட்டுகள் உங்களுடைய பணிகளை. தமிழகத்தில் இந்த கால போராட்டம் நடைபெற்றது. எல்லாரும் எல்லாரும் அந்த போராளிகள சுற்றியும் அவங்கள துன்பத்திலே நாங்கள் இப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். வாழ்க்கையில இருக்கிறோம். அதே நேரத்தில் புத்தகம் முடிவடைஞ்ச பிறகு உண்மையாக யதார்த்தமான ஒரு நிலையத்தை படிக்கணும்னு வந்திருப்பீர்கள். எவரும் இந்த போராளிகள் வருஷத்தை உணர்ந்தாக இல்லைன்னா அவர்கள் வைக்கப்பட்டு அவர் மறந்துட்டார். அவர்கள் அந்த இடத்துல இந்த சுதந்திரங்களோட இந்த காடுகள் வீடுகளிலேயும் உணர்வு போராடியும் நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் வெறும் வருஷத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இன்னும் உதவி செய்ய வேண்டும், அவர்களை மறக்கக்கூடாது, அவர்கள் உதவி செய்ய வேண்டும், அவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை இதில் தந்திருக்கிறீர்கள். இதில் பாராட்டு. கொஞ்சம் சங்கடமாயிடும் சார். இல்லை முழுவதும் சார் இருந்தே கதைங்க சார், இருந்து கதைங்க சார். திராவிட கல்விகளியாக நான் 38ஆம் ஆண்டு ஆரம்பித்தேன். அதில் ஒரு மாணவனாக திருமணம் வந்து இணைந்து கொண்ட அப்பவே அவருடைய குடிப்பை நான் பார்த்திருக்கிறேன். சாதி போடும் இருந்தவர் அவர் வந்து திறமையான ஒரு இயக்குநராக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தை நான் விமர்சிப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஏனென்றா இது பாராட்டக்கூடிய போராட்டம். இப்ப போராட்டம் என்னடா இப்ப வந்து போராட்ட சூழ்நிலையே பிள்ளைகள் வாழ்ந்துட்டார். இந்த நிறுவனத்துல படிக்கிற காப்பந்த உயரம் கோயில் பிள்ளைகள் போயிட்டு திரிபரண்ணாவும் தெரியுமா இருக்கிறாங்க. யார் திரிபரண்ணான்னு ஒரு தெரியாது. நல்லபடிக்கு திருவிழாவுக்கு போயிலும் திரிபரண்ணா போறேன். ஆனால் அவர் மாநசர மெம்பராக இருக்கிற பார்ட்டி அவர் அதை நடத்தி இருக்கிற 2 வருஷம் இங்க வசதி மத்தியில திரிபரண்ணாண்ட நினைவு நாளை பெரிய அளவில் நடத்திருக்கு. ஆனா என்னென்ன படிக்க பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியாது. இந்த படம் வந்து நான் யோசிச்சேன்டா, இந்த நிறுவனத்துல நான் அந்த படத்தை பிள்ளைகளுக்கு போட்டு காட்டணும் ஆவலா இருக்கு.